என்ன கார்த்திக், கவலையா இருக்க? ஆமாணி, வாழ்க்கையில எப்படி எப்படி இல்லாம இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஆசைப்பட்டபடி எனக்கு எதுவுமே நடக்கல. நீ கார்த்திக், என் வாழ்க்கைய பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம். என் கவலை எல்லாம் உன் வாழ்க்கைய பத்தி தான்ப்பா. நீ வாழ வேண்டியவன், வாழணும். அதனால கோர்ட்ல நீ எதுக்கும் அவசரப்படாத. நான் எதுக்கு உன்கிட்ட சொல்றேன்னா, சாந்தி என்ன முடிவெடுத்திருப்பான்னு எனக்கு தெரியல. அவ என்ன முடிவெடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ முடிவெடுப்பா. நீயும் சாந்தியும் சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவ எனக்கே துரோகம் செஞ்சுட்டு போயிட்டா. ஆனா ஒண்ணுப்பா, நீ எந்த முடிவெடுத்தாலும் இந்த அண்ணி உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவா. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீ சரிப்பா, நீ கோர்ட்டுக்கு கிளம்பு. நான் பூஜை முடிச்சிட்டு வரேன். கிளம்பிட்டியா? ஆமாப்பா. வேதனையா இருக்கா? எனக்கும் தான். உனக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கேன்னு பார்த்தேன். எல்லா கடமை போயிடுச்சு. அபிராமி வராளா? அண்ணி பூஜை பண்ணிட்டு வரேன். நான் என்ன முன்னாடி போக சொன்னாங்கப்பா. கார்த்திக், இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நல்லா யோசிச்சு முடிவெடுப்பா. சரிம்மா. கிளம்புறப்பா. கார்த்திக், இந்த நிலையில் நீ கார் ஓட்ட வேண்டாம். ராஜன், வா. சார், சாரை கூட்டு போ. சரி சார். நான் வரேன்ப்பா. நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, அபிராமி வரலையா? வராம எங்க போயிடுவா? அவளுக்கு ஆதாயம் வர நாளாச்சே. நேத்து எனக்கு ஞாபகப்படுத்தினதே அவதான். சாந்தி சொல்லவே இல்ல. அது அவன் நல்லதுக்கா போன் பண்ணுவா, அத சொன்னேன். 2 கேஸும் ஒரே நாள்ல வந்தா நல்லா இருக்கும் தான் ஒரே நாள்ல பிக்ஸ் பண்ணேன். எப்படி வந்துருவாங்க. வாங்க உள்ள போலாம்.
அபிராமியை காணும், இவ மட்டும் வந்திருக்கா? அதாங்க எனக்கும் சந்தேகமா இருக்கு. அபிராமி வந்தா 100 அர்த்தம்னா அவ வராம இருக்கிறதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். கரெக்டான நேரத்துக்கு வரணும்னு லேட்டா வராளோ என்னமோ. வாங்க போலாம். அண்ணி இன்னும் காணுமே. ஏன் இன்னும் அபிராமியை காணோம்? அவங்க கேஸ் 2வது தான் எடுக்கிறாங்க, அதனால கொஞ்சம் லேட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னால ஒன்னே ஒண்ணுதான் முடியும். என் மாமனார் குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். இப்ப வேணா நீங்க ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ கட்டி காக்கிறதா நினைக்கலாம். ஆனா எதிர்காலத்துல அந்த ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ கட்டி காக்க போறது என் மகன் ஜூனியர் ஆர்கே தான். லுக், நானும் சாந்தியை இருக்கிற வரை உன்னை எதுவும் செய்ய விட மாட்டோம். ஆனா என்ன விலை கொடுத்தாது நாங்க சாந்தியையும் கார்த்திகை சேர்த்து வைப்போம். உன்னால முடிஞ்சத நீ பார்த்துக்கோ. நீயும் நானும் சாதாரண மனுஷ பிறவிகள். இன்னைக்கு நாம் எடுக்கிற எந்த முடிவும் முடிவில்லை. நமக்கு மேல எல்லாத்தையும் ஒரு நீதிபதி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும்.
என்ன கேட்கல? அபிராமி அபிராமி ஐயோ அபிராமி அபிராமி பேசுமா? போமா தண்ணி கொண்டாமா. சீக்கிரம் அபிராமி அபிராமி திருமதி சாந்தி, திருமதி சாந்தி, திருமதி சாந்தி. திரு கார்த்திக், திரு கார்த்திக், திரு கார்த்திக். வணக்கம். மிஸ்ஸஸ் சாந்தி நீங்க தானே? ஆமாங்க. நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து விவாகரத்து வழக்கு போட்டிருக்கீங்கல்ல? தனித்தனியா போட்டிருக்கோம். எஸ். 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட இந்த கோர்ட் கால அவகாசம் கொடுத்தது இல்லையா? ஆமா. இப்ப ஏதாவது மாற்றம் இருக்கா? நான் யாருக்கும் உன்னை கட்டி கொடுக்கறதா சொல்லலையே. உன் கணவனுக்கு நண்பனா உயிருக்கு உயிரா இருந்து அவன் இறந்ததும் அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சவன் கார்த்திக். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உழைச்ச ஒரே ஆள் அவன்தான். என் ஆசைய சொன்ன அவன் நிச்சயமா உனக்கு பாதுகாப்பா இருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒண்ணு நல்லா கேட்டுக்கோ. என் புருஷனை விட்டு பிரிஞ்சு இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சட்டப்பூர்வமா எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்படி நான் எடுத்தா முதல்ல உள்ள போறது என் புருஷன் தான். சொல்லுங்க சாந்தி, விவாகரத்து தான் வேணும்னு மறுபடியும் வலியுறுத்துறீங்களா? என்னையும் மீறி எனக்கு தெரியாம என் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் சும்மா விடுமா? அவரையும் விடாது, ரோஹிணியோ விடாது. நாளைக்கு நீ கோர்ட்ல பல்ட்டி கூட அடிக்கலாம். ஆனா நீ அப்படி செஞ்சேன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே உன் மதன் மாமாவும் ரோஹிணியும் ஜெயில தான் குடும்பம் நடத்தணும். உங்க 2 பேரோட வாழ்க்கைக்காக தான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன். சொல்லுங்க சாந்தி, விவாகரத்து தான் வேணும்னு மறுபடியும் வலியுறுத்துறீங்களா? ஆமா யுவர் ஆனர். உங்க
உங்க முடிவுல எந்தவித மாற்றமும் இல்லையே? இல்லை யுவர் ஆனர். இந்த முடிவு நீங்க எடுத்ததா இல்ல இந்த வசதியான வாழ்க்கை ஒன்று எடுக்க வச்சுதா? மிஸ்டர் கார்த்திக், உங்க மனைவியை பிரியணும்னு இந்த கோர்ட்டை அணுகுனீங்க இல்லையா? ஆமா. இப்பவும் அந்த முடிவுல உறுதியா இருக்கீங்க இல்லையா?